மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கழக தோழர்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மேலும் நாடாளுமன்றத்திற்கு அவர் நிர்வாகிகளை தயார்படுத்தும் விதமாக அவர் சுற்று சுழன்று வருகிறார். தற்பொழுது திருச்சியில் முகாமிட்டுள்ள அவரிடம் சில கேள்விகளை முன்வைப்போம், அரசியல் சார்ந்த கேள்விகள். சார் வணக்கம். இப்ப தமிழக ஆளுநர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சதுக்கு அவர் காரணம் சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தேசிய கீதம் பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஆளுநர் உரைக்கு முன்னாடியும் சரி, அன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு சொல்லணும், வாசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பண்ணாதனாலதான் நான் வெளிநடப்பு செய்யணும்னு சொல்றாரு. இது ஒரு போன இடம் இதே மாதிரி தான். தேசிய கீதம் வாசிச்சுட்டு இருக்கும் போதே பாதியிலே அவர் போனார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தேசிய கீதம் வாசிக்கும் போது ஒவ்வொரு இந்தியனும் எந்திரிச்சு நிக்கிறது ஒரு கடமை, அடிப்படை ஒரு கடமை, செய்ய வேண்டியது. அதே போனோட செஞ்சாரு. இன்னொன்னு என்னன்னா, போன தடவை நம்மளோட அரசின் உரையில பொறுத்த வரைக்கும், ஆளுநர் ஆற்ற வேண்டிய உரையில பொறுத்த வரைக்கும், நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா, தந்தை பெரியார், இந்திய அரசியல் சாசன சட்டத்தை கொண்டு வந்த டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர் நம்ம டாக்டர் கலைஞர், இவங்க பேரை எல்லாத்தையும் அவர் ஒமிட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் என்ன காரணத்துக்காண்டி அவர் செஞ்சாருன்னு தெரியல. அது இது ஒரு என்னன்னா, அவர் முழுமையா இந்த அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலாம் ஒரு குடைச்சல் கொடுக்கலாம, சங்கடத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நம்ம இதே ஆளுநர் நாளைக்கு என்ன சொல்வாருன்னா, நாளைக்கு புதிய ஒரு வரமுறையை கொண்டு வரலாம். என்ன சொல்வாரு, நாளைக்கு இந்த அவர் ஆளுநர் உரைக்கு முன்னாடி நீங்க RSS கொடியேற்றணும், RSS அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தையும் வாசிக்கணும் சொன்னாலும் ஆச்சரியப்படுறல. ஒரு ஆளுநர் செயல்படக்கூடிய அடிப்படை ஒரு இது கூட தகுதியில் எல்லாத்தையும் அவர் இழந்துட்டாரு. அவர் பேசாம ட்ரெஸ்ஸை மாத்திட்டு காவி உடைய மாட்டிக்கிட்டு அவர் பேசாம இந்த ஒண்ணு கமலாலயத்துக்கு போலாம், இல்லாட்டி RSS ஆபீஸ் போய் பிரச்சார கோப்பா சேவை செயல்படலாம். அவர் தொடர்ச்சியா திருச்சியில நீங்க போட்டியிடணும் இந்த வருட தேர்தல் அப்படின்னு நிர்வாகிகளோட கோரிக்கையா இருக்கு, தொண்டர்களோட விருப்பமா இருக்கு. உங்களுடைய முடிவு என்னவா இருக்கு? தொண்டர்களுடைய விருப்பம், நிர்வாகிகள் விருப்பமோட கூட்டணிய விருப்பமா இருக்கணும், முதலமைச்சருடைய விருப்பமா இருக்கணும், எங்களுடைய தலைமையோட விருப்பமா இருக்கணும். இருந்தாதான் நான் நிக்க முடியும். அது நீ ஒரு 10 நாள்ல தெரிஞ்சிரும். நிறைய கேள்விகளான பதிலை துரை வைகோ சொல்லினார்கள். திருச்சியிலிருந்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோவிந்தராஜனும் விஜயகோபால்.